வணக்கம் நேர்களே. உங்களுக்கு வந்து என்னைக்காவது நாள் பொங்கல் நல்லா வச்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணுமா? எனக்கு கண்டிப்பாக சில நாள் தோணும் அப்படி. ஸோ அந்த மாதிரி நாட்களுக்கு இந்த ரெசிபி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கில்ட் இருக்காது, நீங்கள் நிறைய பொங்கல் சாப்பிட்டோமேன்னு கில்ட் இருக்காது, தூக்கம் வராது, ரெண்டாவது வந்து ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபியை நீங்கள் வச்சு இவ்வளோ நிறைய சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து கில்ட் இருக்காது, கேலரி ஏறாது, ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய, உண்மையிலே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது. ஸோ ரெசிபியை பார்க்கலாம். ஸோ நேர்களே, இந்த ஹெல்தி பொங்கல் ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு நோட் பண்ணிக்கோங்க. கீன்வா 1/2 கப், பாசி பருப்பு 1/4 கப், மசூர் தால் 1/4 கப், ஃபைன்லி சாப்டு கேரட், பீன்ஸ், பட்டாணி, பிரிஞ்சி இலை, பட்டை, ஜீரகம், ஜிஞ்சர் கார்லிக், வெங்காயம், ப்ராக்கோலி. ஸோ இப்போ இதுக்கு முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்படி ஒரு குக்கரில் தான் இதை பண்ண போகிறோம். நான் இது எல்லாமே ஊற வச்சிடும். என்னோடய ரெசிபிஸ் மோஸ்ட்லி வந்து இப்போ உங்களுக்கு குயிக்காக காமிக்கணும்னு விட பாயில்ட் ஆல் திஸ், பட் நான் இந்த ரெசிபிக்கு இப்படி பண்ணலை. ஸோ லெட் அஸ் see குக்கரில் வந்து அது 2 விசில் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டுன்னு நல்லா ஹீட் பண்ணி வச்ச ஒரு குக்கர் பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கீ வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, பட் நான் இதை வந்து கொஞ்சம் ஒரு லோ கேலரி ஹெல்தியர் வெர்ஷனாக தான் கொண்டு வரனால நான் வந்து ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன், கோல்ட் வினர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆனவுடன் நல்லா அதை கோட் பண்ணிக்கலாம். ஜீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு நார்த் இந்தியன் கிச்சடி ஸ்டைலில் வரும். ஸோ கிச்சடினாலே நம்ம ஊரில் வந்து ரவா கிச்சடி தான், லூஸாக இருக்கிற ரவா வெஜிடபிள் கிச்சடி தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். பட் ஆனால் இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து அது மோஸ்ட்லி வந்து ஒரு சோல் ஃபுட் மாதிரி, லைக் ரொம்ப அப்படியே டல்லாக இருக்குனால அன்றைக்கி இந்த மாதிரி கிச்சடின்னு வச்சு சாப்பிடுவாங்க, இல்லைனாக்கா உடம்பு முடியாத அன்றைக்கி சாப்பிடுவாங்க. பட் நம்ம வந்து பட் இட்ஸ் ஸோ டேஸ்டி தட் நல்லா இருக்குனால கூட சாப்பிட்லாம், அது அடுத்த கதை. பட் ஆனால் வந்து இது வந்து நம்ம ஹெல்தி வெர்ஷனாக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கீன்வாவில் வந்து there are so many good nutrients in it. நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இப்போ கீன்வா யூஸ் பண்ணுறோம். கீன்வாவில் இட்லி, தோசை எல்லாமே வந்துருச்சு. பட் ஆனால் வந்து இந்த கீன்வா பொங்கல் இஸ் வெரி நைஸ். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், சினமன், பட்டை, இதை நல்லா வதக்கிடலாம் அதெல்லாம். ஸோ இப்போயே அந்த ஒரு ரொம்ப நல்ல ஒரு மசாலா அரோமா வந்துருச்சு. கேரட், பீன்ஸ் அண்ட் பட்டாணி. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 வெஜ்ஜீஸும் நம்ம சும்மா ஜஸ்ட்டாக ஒரு லைட்டாக பண்ணால் போதும், ரொம்பலாம் வதங்கிட்டுருங்க வேணாம் அதை. அதுக்கப்புறம் கினுவா, இதை வந்து நல்லா நிறைய நேரம் ஊற வச்சுருக்கேன், அதுதான் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். ஊற வச்ச பாசிப்பருப்பு, ஊற வச்ச மசூர் தால். ஓகே, ஸோ இது எல்லாமே நல்லா மலர்ந்து வந்திருக்கு. அண்ட் இதுக்கு நான் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இதில் ஒரு கப் அண்ட் ஒரு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், அதே மாதிரி இஞ்சி அண்ட் தென் பூண்டு, ஸோ அதுவும் போட்டிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா 5 விசில் வந்துருச்சு. ஸோ இது நான் ஒரு எக்ஸ்ட்ரா விசில் ஒன்று நான் கொடுத்துருக்கேன். இட்ஸ் ஓகே, பிகாஸ் இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம அதை கடைஞ்சி தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். அதனால் வந்து இது இட்ஸ் ஃபைன். ஒரு 5 விசில் 6 விசில் வரைக்கும் விட்டாலும் ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ சால்ட் நான் ஆட் பண்ணல. இப்போ லாஸ்ட்டில் நம்ம சால்ட் மட்டும் ஆட் பண்ணோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஸோ நான் வந்து இதுக்கு ஒரு கார்னிஷிங்க்கு இந்த ப்ராக்கலி வச்சுருக்கேன், ஸ்டீம் பண்ண ப்ராக்கலி, குட்டி குட்டியாக ட்ரீஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதை க்யூட்டாக நம்ம இதை டெக்கரேட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். அதை ஸோ இதை பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து குக்கர் ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது அதுக்கு முன்னாடி திறந்தாலும் வேகாது,
இல்லைன்னா அப்படி தண்ணியில் ஒரு ட்ரிக் என்ன இருக்குன்னா, குக்கரை சீக்கிரம் திறக்கணுன்னா வாஷ் பேசினில் ரன்னிங் வாட்டருக்கு அடியில் போட்டிங்கன்னா அது அப்படியே இதுவாயிரும், திறந்துரும். பட் உள்ளே வந்து ஈவன் இஃப் இட்ஸ் ரைஸ் வந்து தண்ணியும் குடையுமா இருக்கும். ஒரு நேரம் கிளிக் ஆகலாம், பட் எனக்கு ஒரு தரமும் அது வந்து இது பெட்டர் டு பி பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே, நல்லாவே டீசெண்டாக வெந்திருக்கு, நல்லா குழன்னு. ஸோ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது இப்படி தான் இருக்கும். அண்டு இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஒன்றும் கவலை இல்லை, அப்படியே போக போக கொஞ்சம் திக்கன் ஆகிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் சால்ட் ஒன்று தான் நம்ம பார்த்துக்கணும். அதேமாதிரி இந்த பிரிஞ்சி இலையெல்லாம் சர்வ் பண்ணும்போது எடுத்துருங்க. இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதை அப்படியே இதை சர்வ் பண்ணாக்க சூப்பரான கீன்வா பொங்கல் ரெடி. இது மேலே நம்ம வந்து அழகாக இதை அப்படியே வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்களோட கீன்வா பொங்கல் ரெடி. இதை வந்து நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் டேக் ஒரு ஹாஃப் அ போர்ஷன் தாராளமாக சாப்பிட்லாம். ஒன்று இதில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறனால யூ கான்ட் ஈட் மோர் தென் வயத்துக்கு தேவைக்கு மேலேயும் சாப்பிட முடியாது. பட் அது நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாலும் வந்து கில்ட் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியான ஃபுட், உண்மையிலே ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் டூ வாட்ச் அண்ட் டூ த ரெசிபீஸ். அண்ட் நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். டில் தென் see you, bye. நன்றி, வணக்கம், and you take care of yourself. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம ஃபுட்டுலலாம் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறாங்க. அது என்னது டாக்டர் எசென்ஷியல்? அது இல்லைன்னா அந்த ஃபுட்டே இல்லையா? ஸோ எசென்ஷியல்னால் பேசிக் மீனிங் என்ன, அவசியம், அவ்வளோதான். அது நம்ம டைரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அவசியமானதுங்கிறது தான் முக்கியம். ஏன் அது அவசியம்? நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அது மட்டும்தான் முக்கியம்னு நினைப்பாங்க. அதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, மற்ற அமினோ ஆசிட்ஸோ மற்ற ஃபேட்டி ஆசிட்ஸோ பாடியிலேயே கிடைக்கும், பாடியால் அட்லீஸ்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பாடியால் ஜென்ரேட்டே பண்ண முடியாது. அது நம்ம வெளியிலேருந்து சாப்பாடு வழியாக தான் கொடுக்கணும். அதனால தான் அது எசென்ஷியல்னு சொல்லுவாங்க. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுக்கு நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஹிஸ்டிடின், ஐசோலூசின், லூசின் ஒரு லிஸ்ட்டாக போகும். ஒரு ஐ திங்க் அரௌண்ட் 9 to 12 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது எசென்ஷியல்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாமே வந்து ஜென்ரலாக உங்களுக்கு முட்டையில் கிடச்சிருங்கிறது தான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்கன்னா தால்லையும் ரைஸ்லையுமே, தாலில் வீட்லேயுமே வந்து நல்லாவே கிடச்சிரும்னு சொல்லுவாங்க. டாக்டர், இப்போது அமினோ ஆசிட்ஸ்ன்னு நீங்கள் சொல்லிட்டு முட்டையில் அது கிடைக்கும் இல்லை தாலில் கிடைக்கும் போது நீங்கள் சொல்ல வர்றது புரோட்டீனா? ஆமாம், அமினோ ஆசிட் நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தால் தான் ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரோட்டீனோட ஒரு சப்குரூப் தான் அமினோ ஆசிட்ஸு. ஸோ பேசிக்காக எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னால் புரதச்சத்தோட எசென்ஷியல் பார்ட்ஸ் தான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸு. எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் ஃபேட், நம்ம ஆயில் சாப்பிட்றதுல எசென்ஷியல் இது செயின்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸுங்கும் போது இதை நம்ம வெளியிலேருந்து தான் கொடுக்கணும். நம்ம சொன்ன மாதிரி சில டைம்ஸ் வந்து தாலில் வந்து சில எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் ரைஸோடையோ இல்லை வீட்டோடையோ சேர்ந்து சாப்பிடும்போது அது வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் ஜென்ரலாக கிடச்சிரும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிற அந்த அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாமே நம்ம புரத சத்தோட இதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போது வெஜிடேரியன்ஸுக்கு இப்போ நீங்கள் எக்கில் ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 70 grams ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவைங்கிறாங்க. வெஜிடேரியன்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற அந்த தால்லையோ இல்லை எக்கு சாப்பிடாததுனாலையோ இல்லை வேறு எதுலேயோ
அந்த அமினோ ஆசிட்ஸ் கரெக்டாக அந்த ப்ரோட்டீன் கிடைக்கலன்னா இப்போ எல்லாருமே அந்த இது ப்ரோட்டீன் ஷேக் சாப்பிட்றாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஸோ இந்த ப்ரோட்டீன் நீங்கள் எதை எடுக்கிறீங்கனாலுமே எண்டில் வந்து கிட்னிலேருந்து தான் அது வந்து அது எக்ஸ்க்ரீட் ஆகணுமா ஆகக்கூடாதாங்கிற டெசிஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கிட்னியை வந்து ப்ரோட்டீன் கொடுத்து ஓவர்லோட் பண்ணிங்கன்னா கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. பட் அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் என்ன ஒரு நான் ஒரு மாற்று கருத்து வச்சுருக்கேன்னா, இந்த வெஜிடேரியன்ஸுக்கு புரத சத்து கம்மியாக கிடைக்குது இல்லைனா எசென்ஷியல் அமினோ ஆசிட் கிடைக்கலங்கிற ஒரு விஷயம் கிடையாது. சில எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் தாலில் கிடையாது. ஆனால் நீங்கள் தாலை ரைஸோடு சாப்பிடும்போதோ இல்லை தாலை வீட்லேருந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த காம்பினேஷனில் நல்லா உங்களுக்கு வந்து வீட் ப்ளஸ் தாலோட காம்பினேஷனில் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை முட்டை சாப்பிட்றது இல்லைங்கிறதுனால கிடைக்காதுங்கிற எந்த ஒரு காரணமும் கிடையாது. பேசிக் ஐடியா என்னென்னா தால் மட்டும் தனியாக சாப்பிடக்கூடாது. வீட்னா சப்பாத்தி ப்ளஸ் ஒரு தால் இல்லை ரைஸ் ப்ளஸ் தால்னு சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக அந்த ஸ்ட்ரென்த்து கிடச்சிரும். அடுத்த விஷயம் நீங்கள் பேசுனது என்ன, எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது வந்து நிறைய வருஷத்துக்கு எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இப்போ வந்து சோஷியல் மீடியானால நிறைய இது பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. தட் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஆமாம், ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவோம், ஒமேகா 3 ஒமேகா 6. இது என்ன பண்ணுதுன்னா ஹெச்டிஎல் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. ஹெச்டிஎல்ங்கிறது என்னென்னா நல்ல கொழுப்பு சத்துன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுன்னா அது வந்து உடம்புலேருந்து தோல்லேருந்து இருக்கிற கொலஸ்ட்ரால் சத்தை எடுத்து லிவருக்கு கொண்டு போய் அதை யூட்டிலைஸ் பண்ணும். அது யூட்டிலைஸ் பண்ணும்போது என்ன, ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ், ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் நிறைய குறைய ஆரம்பிக்கும். பட் இதோட ஒரே ஒரு கேட்ச் என்னென்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வெஜிடேரியன்ஸ்க்கு சில டைம்ஸ் வால்நட்லேருந்து கிடைக்கும் இல்லையா, நிறைய இது காட் லிவர் ஆயில்லேருந்து தான் கிடைக்கும். அதோட ஒரு அப்சைட் என்னென்னா காட் லிவர் ஆயில் கேப்சியூல்ஸ்னே நிறைய இடத்துல நிறைய பிராண்டில் கிடைக்குது. அதை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஒமேகா 3 வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இந்த கேப்சூல் ஃபார்மில் சாப்பிட்டாங்கனாலே அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிரும். அந்த இது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸோட பெனிஃபிட் கிடச்சிரும். அதர்வைஸ் ஒமேகா 3 வெஜிடேரியனில் கிடையாது. ஒமேகா 3 இருக்குது, பட் ஆனால் ரொம்ப ரொம்ப மைன்யூட் கான்டென்ட்டில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வால்நட்ஸில் இருக்குது. அந்த மாதிரி சில இப்போ இதில் சில ஐட்டமில் நல்லாவே இருக்குது. பட் ஆனால் ஜென்ரலாக சாப்பிட்றதுல ரொம்ப மினிமலாக இருக்கும். டாக்டர், இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, அந்தந்த ரீஜனில் விளையிற ஃபுட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்னா இங்கே இருக்கிற ஃபுட்டே நமக்கு, இதை விட்டுட்டு நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையோ இல்லை வேற எங்கேருந்தோ இம்போர்ட் பண்ணி அதை நம்மளுடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கிறத விட இங்கே கிடைக்கிற நம்ம ரீஜனல் ஃபுட்டை சாப்பிட்றது பெஸ்ட்டுங்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன டாக்டர்? இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இப்போ ரீசெண்டாக ரொம்ப நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஐடியா என்னென்னா, நம்ம வந்து ஒரு ரிசர்ச்னாலையோ இல்லை ஒரு ஃபைண்டிங்னால என்ன பண்ணுறோன்னா நம்ம அதை காப்பி பண்ண ட்ரை பண்ணுறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ஆலிவ் ஆயில் மெடிட்ரேனியன் ஏரியாவில் நிறைய சாப்பிட்றதுனால சில பெனிஃபிட்ஸ் கண்டுபிடிச்சதுனால நம்ம இங்கேயும் சாப்பிட்றோம். பட் நம்ம என்ன நம்மளுக்கு புரியணும்னா, நம்மளோட சிவிலைசேஷனும் பல வருஷங்கள் இருந்திருக்கு, பல 1000 வருஷங்கள் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிறதுலையுமே ஏதோ ஒன்று கரெக்டாக இருந்திருக்கு. அதனால தான் அது கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிக்கிட்டே வந்திருக்கு. அந்த மாதிரி ஃபாலோ ஆகிட்டு வரும்போது நம்ம நேச்சுரல் ஃபுட் நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நம்ம சாப்பிட்றதுனாலே ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுக்காக நம்ம ஆலிவ் ஆயிலை அவாய்ட் பண்ணுங்கிற கணக்கு கிடையாது. பட் அதுக்காக நம்ம எல்லா எண்ணெயும் அவாய்ட் பண்ணிட்டு ஆலிவ் ஆயில் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறதுமே கரெக்டானது கிடையாதுங்கிறது. நம்ம முன்னோர்கள்லாம் என்னத்தை சாப்பிட்டாங்களோ அவங்க அதே தானே. இப்போ நம்மளோட வே ஆஃப் ஃபுட் வந்து நிறைய பாயில் இந்த பாயிண்ட்டோட எண்ணெயை சுட வச்சு, இப்போ ஆலிவ் ஆயில் அதை பண்ண முடியாது. நம்மளோட ஃபுட் எதை மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடலாம். எக்ஸாக்டாக நம்ம முன்னோர்களுக்கு இது நல்லபடியாக ஒர்க் ஆகிருக்குன்னா நம்மளுக்கும் நல்லபடியாக ஒர்க் ஆகிருக்குங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் தான் இது. இதில் என்னென்னா, நம்ம வந்து வெளி ஃபுட் நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, பொட்டேட்டோ உருளைக்கிழங்கே வந்து இப்போ ஒரு 300-400 வருஷமாக தான் இந்தியாவில் இருக்குது. அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு கிடையாது, இது குடமிளகா கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கிற கணக்கு கிடையாதுனாலுமே நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரொம்ப இந்த மாதிரி பாயில் பண்ணி எண்ணெயில் பாயில் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்ஸ் மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக நம்மளோட கிளைமேட்டுக்கு நம்மளோட கல்ச்சருக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்களோ அதை சாப்பிட்டாலே நிறைய பிரச்சனைகள் அவாய்ட் ஆகுங்கிறது இப்போ ஒரு கரண்ட் கான்செப்ட். இது நிறைய பேர் நிறைய ரிசர்ச்சில் ப்ரூவும் பண்ணியிருக்காங்க இந்த கான்செப்டை. அப்படி இருக்கும்போது டாக்டர், முன்னாடி இருந்து நடுவில் இல்லாமல் போய் இப்போ திருப்பியும் வந்த இன்னொரு விஷயம் வந்து சிறுதானியம். அது சாப்பிட்றதும் இப்போ ரொம்ப நல்லதுன்னு எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதை பற்றி உங்களோட
சிறுதானியங்கள் வந்து இப்போது ரொம்ப ரொம்ப ஒரு நிறைய ரிசர்ச்க்கு அப்புறம் வந்திருக்கிற ஒரு கான்செப்ட் தட் அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால சுகர் கண்ட்ரோல் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது, நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி கட் ஹெல்த்தோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ஃபுல் பாடியை வந்து ரெகுலேட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குது. ஸோ சிறுதானியங்களை டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணிக்கணும் சாப்பாடில். பட் அகெயின் நம்ம வந்து அதை மட்டும்தான் சாப்பிடணும்னு நான் சொல்லலை, அதையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே சாப்பிடணும். சிம்பிளாக நீங்கள் வந்து தோசை மாவில் வந்து கொஞ்சோண்டு அதையும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணால் டெஃபினட்டாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, எல்லா பலனும் கிடைக்கும். ஆமாம். ஸோ டாக்டர், நீங்கள் அந்தந்த ரீஜனில் என்னென்ன விளைஞ்சிருக்கோ, நம்மளுடைய முன்னோர்கள் எதை மாதிரி சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா தானே இருந்திருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் அப்படி சாப்பிட்டுட்டு போனால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்ல வரீங்க. ரொம்ப அற்புதமான கருத்து. நன்றி டாக்டர். தேங்க்யூ. இன்றைக்கி அந்த டிப் ஆஃப் த டேயில் ஏற்கனவே இதை நம்ம டச் அப் ஆன் பண்ணியிருப்போங்க. நம்ம வந்து சொல்லக்கூடியது நம்ம கிவ் கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களில் யாராவது நல்லா பண்ணியிருந்தா அவங்களை பாராட்டணும், அவங்களுக்கு அதுக்குரிய மரியாதை கொடுக்கணும், அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன்னா எப்போவுமே ஒரு டீம் ஒர்க். இப்போது என்னோடய சர்வீஸ்லேயே நான் பார்த்துருக்கேங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பல்வேறு சவால்கள் நிறைந்த நாட்கள், 20 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்க்கக்கூடிய நாட்களில் நாங்கள் வந்து வெளிப்பட முகமாக இருந்தால் கூட எங்கள் பின்னாடி பல ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் முகம் தெரியாமல் அந்த பணியை செய்கிறாங்க. அவர்களுக்குரிய பாராட்டுகள், அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்து அந்த ஒரு வந்தால் தான் டீம் ஒர்க் வருமே தவிர்த்து, கிரெடிட் வரும்போது நம்ம எடுத்துட்டு பிரச்சனை இருக்கும்போது இன்னொருத்தரை கை காட்டும் பழக்கம் இருந்தால் ஒரு டீம் ஒர்க்கில் அது சக்ஸஸாக வர்றதுக்கு, தொடர் வெற்றிக்கு அது கை கொடுக்காது. அந்த நேரத்தில் நம்ம விரட்டி வேலை வாங்குகிறோங்கிறது ஒன்று. பட் தொடர்ந்து இந்த மாதிரி சவால் நிறைந்த பல மாதங்கள் தொடர் பணி எல்லாம் செய்யணும் இல்லையா. ரெகுலராகவே ஒரு நல்ல பழக்கம்னா மற்றவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்த அங்கீகாரத்தையும் அவர்களோட பங்களிப்புக்கு தகுந்த மரியாதையும் அங்கீகாரமும் நம்ம கொடுக்கறது தான் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அந்த டீம் ஒர்க்லேயும் நமக்கு ஒரு தொடர் வெற்றிக்கு கை கொடுக்கும். இதுதான் என்னோட பர்டிகுலரி ஒர்க் ஸ்பேஸுக்கான டிப் ஆஃப் த டே. நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.